இது பாத்தீங்கன்னா மீன் குழம்பு சட்டி இருக்கிறதுலே பெரிய சைஸுங்க. இது வந்து நமக்கு 450 வந்துடும். இது சின்ன சைஸ் 400 ரூபா. பாத்தீங்கன்னா கொத்து சட்டி இருக்குங்க. கொத்து சட்டி இது 380 ரூபா. இது பருப்பு கடையலாம், கீரை கடையலாம். இது பாத்தீங்கன்னா பெரிய பானை. இதுல வந்து சாதமும் வடிச்சுக்கலாம் வந்துடும். இதோட இது பாத்தீங்கன்னா 220. அப்புறம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா 225 இப்படி வந்துடும். இது லிட்டோட பாத்தீங்கன்னா 370. இதுனா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் டேம் பக்கத்தில் இருந்து மேட்டூர்லேருந்து குளத்தூருக்கு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய செங்கதிர் இயற்கை பல்பொருள் அங்காடி அந்த கடையில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டி, சிகப்பு சட்டி, பீங்கா பொருட்கள், அப்புறம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், காட்டன் சாரீஸு, அப்புறம் காஸ்மெட்டிக் ஐட்டம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான மினி கிச்சன் செட்டு எல்லா ஐட்டமும் இருக்குது. எங்கள் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் கடலினுடைய ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம் கருப்பு சட்டிங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கடையிலேயே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்பாண்டம் தான் நம்ம கடையில் இருக்கிறதுல ரொம்ப ஸ்பெஷலு. இது பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து சிகப்பு கலரில் இருக்குது, கருப்பு கலர்லேயும் இருக்குது. இப்போ கருப்புக்கும் சிகப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்கிறேன் பாருங்க. கருப்பு கலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வைப்பாங்க. அது இன்னும் ஒரு டைம் வந்து புகையில ஒரு நாள் ஃபுல்லாகவே வேகும். வேகிறப்ப இது ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து ஃபுல் மண்ணுமே வந்து கலர் சேஞ்ச் ஆகும். மற்றபடி இது வந்து கெமிக்கல் எதுவும் கிடையாது, பெயிண்டிங் கிடையாது, பியூர் மண்ணே தான் இப்படி கலர் மாதிரி நமக்கு பிளாக்காக வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தயிர் பவுலு. இது ஸ்மால் சைஸ் தயிர் பவுலு. இது ரேட் பார்த்தீங்கன்னா லிட்டோடய உங்களுக்கு வந்து 200 ரூபா வந்துடும் ப்ரைஸு. இது ஒரு 6 லிட்டருக்கு பிடிக்கும், கெப்பாசிட்டி பிடிக்கும். இது வந்து நல்லா தயிர் துவை வச்சிங்கன்னா நல்லா கொஞ்சம் கல்லாட்டம் நல்லா கெட்டியாக வருங்க. அவ்வளோ சீக்கிரம் புளிக்காது தயிர். அப்படி இதுலேயே பார்த்தீங்கன்னா சைஸ் வரையாக இருக்குது நம்மகிட்ட. இது பார்த்தீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இது லிட்டோடையே தான் வந்துடும். லிட்டோட இது பார்த்தீங்கன்னா 220. அப்புறம் இது வந்து இந்த மாடல் வந்து நமக்கு லிட் எல்லாமே இருக்குது, லிட்டோடையே இருக்குது. அப்புறம் இது ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா இதுவும் சின்ன சைஸு. இது தயிர் பவுல் தான். இது தயிர் மட்டும் தான் துவை வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம இது என்ன யூஸ்க்கு நம்ம பார்த்து பயன்படுத்துறது தான். நம்ம எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிற சட்டி. இதில் கஞ்சி நல்லா காய்ச்சிக்கலாம். அப்புறம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 225. இது 1 லிட்டருக்கு மேலே பிடிக்கும். இப்போ நம்மக்கிட்ட தோசைக்கல் மண்ணிலேயே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் 275. நம்மக்கிட்ட பனியார்கல்லும் இருக்குது. பனியார்கல் பார்த்தீங்கன்னா மண்ணிலே இருக்குது. பட் இது கொஞ்சம் இப்போ ஸ்டாக் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நாங்கள் வந்து ஆர்டர் போட்டு நாங்கள் வாங்கி வச்சுருவோம். இது நெக்ஸ்ட் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு பனியார்கல்லாம் நமக்கு கிடச்சிடும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆப்பச்சட்டி. ஆப்பச்சட்டி பார்த்தீங்கன்னா 360 ரூபா. இது ஆப்பை மட்டும் தான் சொல்லலாம்னு இல்லை. இது வந்து இப்போ நிறைய பேர் தவா மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த வணக்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நம்ம சீசனிங் பண்ணிக்கணும். மண் பொருள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பழகிக்கணும். எப்படி பழகணும்னா இப்போ நம்ம வாங்கிட்டு போய் தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி கழிஞ்ச தண்ணியை ஒரு 2 நாள் இதில் புளிக்க வச்சு அப்புறம் வைக்கிறப்ப வெறுஞ்சட்டியாக வந்து நம்ம அடுப்பில் வைக்கக்கூடாது, கேஸ் அடுப்பில் வைக்கக்கூடாது. இது கேஸ்லேயும் செஞ்சுக்கலாம், மண் அடுப்புலையும் செஞ்சுக்கலாம். கேஸ் அடுப்பில் வைக்கிறப்ப சிம்மில் வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் சிம்மில் வச்சு வெறுஞ்சட்டியாக காய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெடிக்கும், கொஞ்சம் லைஃப் வராது. அதனால நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றி இல்லை என்ன ஒரு பருப்பு வேக போடுறோமோ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சோம்னா நல்லா தாங்கும். இது கொஞ்ச நாளுக்கு அப்படி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பழகி போயிடும். உங்களுக்கு ஈஸி தான். சீசனிங் வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா வடைச்சட்டி. வடைச்சட்டியில் நம்மகிட்ட ஒரு 3 மாடல் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கைப்பிடி இந்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நம்ம காது வச்ச கைப்பிடின்னு சொல்ல பாருங்க, அதுவும் இருக்குது. இப்போ இந்த வடைச்சட்டி பார்த்தீங்கன்னா காது வச்ச வடைச்சட்டி. இது பெரிய சைஸு. இது வந்து நமக்கு 450 வந்துடும். இது சின்ன சைஸு 400 ரூபா. வடைச்சட்டியில் 2 சைஸ் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீன் குழம்பு சட்டி பெரிய சைஸ் வேணும்னு சொல்லி கேட்டதுனால நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா லிட்டோடையே வந்துடும். 730 ரூபா வரும். இது வந்து மூடியோடய வரும், நல்லா அகலமாக இருக்கும். இது 5 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். அப்புறம் அதுலேயே பார்த்தீங்கன்னா இது சின்ன சைஸு. இது 600 ரூபா வரும். இது வந்து லிட்டோடையே வந்துடும். இப்போ இது நமக்கு லிட்டு வேண்டாம்னு சொன்னீங்கன்னா இது 500ல் இருக்குது. இது மட்டுமே நாங்கள் தருவோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சாதம் வடிக்கிறது. இது வந்து ஒரு 3 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். இது பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி பாத்திரம் மாதிரி இருக்கு. இதுவும் மீன் குழம்பு சட்டி தாங்க. இது பாருங்க, இது ஒரு மாடல் இருக்கு. இது வந்து 600 வரும் நமக்கு.
அப்புறமேட்டு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கொத்துச்சட்டி இருக்குங்க. கொத்துச்சட்டி இது 380 ரூபா. இது பருப்பு கடையலாம், கீரை கடையலாம். இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் கடையிறப்ப நல்லா நைஸாக வந்துடும். நமக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இது வந்து 380. இது வந்து நம்மக்கிட்ட இதோட கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது. இது 2 சைஸ் இதுலேயே இருக்குது. அதேமாரி கொத்துச்சட்டி இதில் வந்து கல் சட்டி நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கல் சட்டி. இது பார்த்தீங்கன்னா உள்ள நல்லா கல் இருக்கும். இது வந்து நம்ம சமைச்சிக்கலாம், அடுப்புலேயே வச்சுக்கலாம். அப்போ அடுப்பில் வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்புலாம் வேக போட்டு கீரையெல்லாம் வேக போட்டு இதில் வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். இது நல்லா நைஸாக கடையும். இது வந்து நமக்கு ஒரு டவுட் இருக்கும், கல் வந்து பறிஞ்சு வருமானு. கல்லெல்லாம் எதுவும் பறிஞ்சு வராதுங்க. இது அப்படியே தான் இருக்கும். யூஸ் பண்ணிவிட்டு சொல்லியிருக்காங்க நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குன்னு. நம்ம கொத்துச்சட்டியில் இன்னொரு மாடல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் வடை சட்டியில் சின்னது இருக்குது, குட்டி சைஸ் வடை சட்டி. அப்புறம் நார்மலாக பருப்பு கடையிறதுக்கு அதுக்கெல்லாம் இந்த இது யூஸ் இருக்கும். இது பார்த்துங்க, இது மாதிரி நார்மலாக பருப்பு கடையிறது. அப்புறம் இதை விட எங்களுக்கு பெரியசா சாதம் செய்யறதுக்குன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா பெரிய பானை. இதில் வந்து சாதமும் வடிச்சுக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி குழம்பு, நான்வெஜ் குழம்பு எல்லாமே இதுலேயே தாராளமாக செஞ்சுக்கலாம். மீன் குழம்பு சட்டி இன்னும் ஒரு பெரிய சைஸ் இருக்குது நமக்கு. இது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சட்டி இருக்கிறதுலே பெரிய சைஸுங்க. இது வந்து 7 லிட்டர் மீன் 8 லிட்டர் வரைக்கும் இது பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 780 ரூபா. இதுக்கு மூடி வராது. இது பார்த்தீங்கன்னா நான் தாராளமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோ மீன் வந்து செய்யலாம். சிக்கன் மட்டன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 கிலோ 3 கிலோ தாராளமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கருப்பு செடியில் இது ரசம் வச்சுக்கலாங்க. நார்மலாக ஒரு 2 ஃபேமிலி சின்ன ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா இதில் குழம்பு சாம்பார்லாம் இதுலேயே வச்சுக்கலாம். இதுக்கு வந்து லிட்டோடே வந்துடும். இது லிட்டோட பார்த்தீங்கன்னா 370. இது நான் still behind the trees, yeah. She asked me if I had another minute and I didn't have the heart to leave, yeah. It's feeling like a cold dark winter and the sun still behind the trees, yeah. She asked me if I had another minute and I didn't have the heart to leave. One day I'll be everything you ever wanted, Until then I'll be out here fighting like a sun. Feeling like a cold dark winter. It's feeling like a cold dark winter. Yeah, came through flexing cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off. That's why I came country boy stepping. Yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm country boy stepping. Yeah, they can't get like me. Rockin' boots and white tee. Designer on my cuff link, something like a movie. Country boy stepping, yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm country boy stepping. Artist out the ranch, I just told you that I'm bout it. I might take offense if you tell me that you doubt it. That's just what it is, yeah, I'm known to make it rowdy. Then I'm for the fit, and I drive a wide body. Who you know? But like this, nobody. Can't go slow, I gotta hit that body. I'm the top for the top, I can't never take a break. Yeah, I'm hot and you not, that's why all my records bang. Oh, it's been a long